முப்பெரி நூல். சாத்தா அடிக்கத்தானே செய்யும். என்ன பேச மாட்டீங்க? எந்த விதத்துல உன்னை அழிக்க வந்தாலும் முப்பெரி நூல் இருக்கிற வரைக்கும் யாராலையும் உன்னை நெருங்கும். நீ யாரையும் நம்பாத. உன் ஜெபம் உன்னை காப்பாற்றும். உன் உபவாசம் உன்னை வாழ வைக்கும். நீ கொடுக்கிறது உன் சாபத்தை உடைக்கும். முப்பெரி நூல் இது பிசாசு கட்டில்ல. நான் எங்க போனாலும் என் கூட ஜெபம் இருக்கு. நான் எங்க போனாலும் என் கூட உபவாசம் இருக்குது. நான் எங்க போனாலும் இந்த முப்பெரி நூல் இருக்கிற வரைக்கும் உன்னை யார் அசைக்க முடியும்? உன்னை யார் தொட முடியும்? இது ஜெபம், இது உபவாசம், இது கர்த்தருக்கென்று கொடுக்கிற கை. இதை சத்துரு கட்டி வைக்க முடியாது. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. புருஷர்கள் வாயை திறக்கும். பெற்றுக்கோ, கை கேட்டு. தேவ செய்தியிலிருந்து ஆவியானவர் உங்க கூட எப்படி இடைப்பட்டார்? இது வரைக்கும் எவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு அபிஷேகத்திலாண்டு வந்து சில காரியங்கள் எவ்வளோ வெளிப்படுத்திருக்காரு. அந்த 30 நூல்கள் சொன்னார். அதில் எவ்வளோ ஒரு அபிஷேகம் ஆண்டவர் பெரிய ஒரு வெள்ளை அகின்னு போட்டு அப்படி மேலே ஒவ்வொருத்தர் மேலேயும் மேலே இறங்கிச்சு. யாராருக்கு என்னென்ன ஃபீலிங்கோடு இருந்தாங்களோ அந்த ஃபீலிங் அத்தனைக்கும் அவங்க ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வாங்க. முப்பெரி நூலை பற்றி ஐயா சொன்னாங்க. அதுக்கு வந்து டெமோவும் கொடுத்தாங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஜெபம், உபவாசம், கத்தருக்காக கொடுக்கறது. ஸோ கத்தருக்காக கொடுக்கறதுல வந்து இது வரைக்கும் நான் 100% கொடுக்கல. ஸோ இப்போ அதை டெமோ பார்த்ததுக்கப்புறம் கத்தருக்காக 100% கொடுக்குறேன்றது தெரிய வந்தது. கத்தரை ஆசீர்வதிப்பேன். முப்பெரி நூல் சொல்லிட்டு ஐயா ஒரு டெமோ பண்ணி காட்டினாங்கல்ல புரியறதுக்காக, அந்த டெமோ பத்தி சொல்லுங்க. அது ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. இதுக்கு முன்னால அந்த இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனாலும் இது வந்து அந்த கயிறெல்லாம் வச்சு அது நல்ல செய்கை காட்டி டெமோ காட்டுற மாதிரி காட்டினோடனே எங்களுக்கு அது பார்க்கறதுக்கு ஒரு வியப்பாகவும் இன்னும் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு புரிகிற மாதிரி பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயா முப்பெரி நூலை பற்றி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கேன். ஆனால் வந்து நிறைய பிரசங்கத்தில் வேற மாதிரி சொல்லுவாங்க. ஆவி ஆத்மா சரீரம்னுவாங்க ஒருத்தர் பிதாகுமாரன் பரிசுத்தாவின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பைபிள்லேருந்து எடுத்து வார்த்தை எடுத்து பரிசுத்தாவியானவர் ஆவியானவர் அவங்க மூலியமாக அதை விளக்குனாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு.